குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். கடந்த ஜூலை 30ஆம் தேதி முதல் இந்த மாதம் 9ஆம் தேதி வரை 11 நாட்களில் சோழவந்தான் போலீஸ் சரகத்திலே சஞ்சய் குமார், கூடல்புதூர் போலீஸ் சரகத்திலே ரிபிக் ராஜன், சிந்துப்பட்டி போலீஸ் சரகத்திலே பெருமாள், சிந்தாமணி பகுதியிலே மணி மற்றும் முருகன் என்பவர், தெப்பக்குளம் பகுதியிலே சாந்தா என்ற பெண், வாடிப்பட்டி பகுதியிலே மணிகண்டன், சிலைமான் பகுதியிலே உமர் பரூக் என்பவர் தொடர் படுகொலை சம்பவங்களால் மதுரை மாவட்டத்திலே அரங்கேறி வருகின்றன. இதனால் தமிழகமே அதிர்ச்சியில் அச்சத்திலும் இருப்பதை பற்றி நம்ம முதல்வர் அக்கறை செலுத்தாமல் இருப்பது, அப்படியானால் முதல்வரின் அக்கறை எதிலே இருக்கிறது என்பதை நேற்று 80வது சுதந்திர தின விழா கோட்டையிலே கொடியேற்றி வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய பேச்சு அமர்ந்திருந்தது. நேற்றைய சுதந்திர தமிழகத்தின் சார்பிலே நடைபெற்ற சுதந்திர தின விழா தமிழ்நாட்டின் தன்மானத்தை உலக அரங்கிலே உயர்த்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், சுதந்திர தின விழா மேடையிலே முதல் வரிசையிலே நம்ம முதல்வரை பெற்றெடுத்த தாயும் தந்தைக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு, பக்கத்திலே விஜய் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருப்பது. இதன் மூலம் இன்றைய இளைய தலைமுறையான ஜென்சி தலைமுறைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லும் செய்தி என்ன? விஜய் போலே இருக்க வேண்டும் என்று விஜயின் பெயரை தன் பெயருக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறார்கள். விஜய் அவர்கள் இப்படி ஒரு முன் உதாரணத்தை சுதந்திர தின விழாவிலே அரங்கேற்றி இருக்கிறாரு. இதுதான் நமக்கு புரியவில்லை. விஜய்க்கு வாக்களித்த ஜென்சி தலைமுறைக்கு வேண்டுமானால் இது புரிந்திருக்கலாம். புரிந்தால் சொல்லுங்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு காத்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் ஒன்று நமக்கு நல்லா புரியுது. வீரத்திற்கும் விவேகத்திற்கும் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாரம்பரியத்திற்கும் நாகரிகத்திற்கும் கருணைக்கும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் நாட்டு பற்றுக்கும் வரலாறு படைத்திட்ட நம் தாய் தமிழ்நாடு நேற்றைய சுதந்திர தின விழா முன்வரிசையிலே இடம் ஒதுக்கீடு செய்து அன்புக்குரியவர்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்தை நாம் என்னவென்று எடுத்துக்கொள்வது? இதை பற்றி பேசினால் அவதூறு பேசுகிறேன் என்று சொல்கிறார்கள். வேற என்ன சொல்ல முடியும்? தாய் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள சாபக்கேடு என்று சொல்வதா? இன்னும் என்னவெல்லாம் இந்த தமிழகத்திலே நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. மொத்தத்திலே மக்களே, மாற்றம் கேட்டு வாக்களித்த உங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வரலாறு காணாத மாற்றமாக சுதந்திர தின விழாவிலே அன்புக்குரியவர்களை அடையாளப்படுத்தும் முதல் வரிசை அனுபவிப்பை அச்சமின்றி அரங்கேற்றி இருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். கோட்டை கொத்தளத்திலே நடைபெற்ற தியாகத்தின் வடிவமான படை வீரர்களின் சீர்மிகு அணிவகுப்பினால் முதல்வருக்கு கிடைத்த அந்த முதல் மரியாதையை தனது அன்புக்குரியவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிற காட்சி, ஒருவேளை தமிழ்நாட்டின் அரியணையும் தனது அன்புக்குரியவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாரோ, மேடம் திரிசா அவர்களை தன் அரியணைக்கு பக்கத்து அரியணையிலே துணை முதல்வராக அமர்த்தி விடுவாரோ என்கிற அதிர்ச்சியிலே உரைத்து போயிருக்கிறது அண்மை தமிழகம். ஏனென்றால் விஜய் இப்போது எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஜென்சி தலைமுறை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிற ஒரே தலைவர், ஜென்சி தலைமுறையின் நம்பிக்கை பெற்ற தலைவர், ஜென்சி தலைமுறையினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், ஜென்சி தலைமுறைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த கடவுள் நம்ம விஜய். அவர்தான் தன்னுடைய அன்புக்குரிய மேடம் திரிசா அவர்களுக்கு முதல் வரிசையிலே விவிஐபி அந்தஸ்திலே அரியணையை ஒதுக்கி கொடுத்தவர். தன் முதலமைச்சர் அரியாசனத்துக்கு அருகிலேயே
துணை முதலமைச்சர் அரியாசனத்தையும் பகிர்ந்து கொடுக்க முன் வருவாரா என்கிற அதிர்ச்சியிலே அதிர்ந்து போயிருக்கிற அன்னை தமிழகம்